ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா யுகு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இனிமேல் எப்படியோ இளவரசர் போனவன் திரும்ப வரமாட்டான். ஏன்னா அந்த பார்டர் ரொம்பவே டேஞ்சரானது. இனிமேல் நம்மளோட ராஜ்யம் தான், அடுத்து நம்ம அரசவையை கைப்பற்றணும்ட்டு யுகு இருக்கான்ல, அவனும் சரி அவனோட கூடிப்படை ஆளுகளும் சரி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்க்கறா. பார்த்தா எல்லாருமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா மேட்ரு அப்படின்னு அவ பயந்துட்டு போய் பார்த்தா கூட வேலை செய்வார் பார்த்தீங்களா, அவரு கதறி அழுகிறாரு. இளவரசரோட கிரீட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்த கொண்டு வந்திருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இளவரசர் செத்துட்டாருன்னு சொல்ல இவ கொடுத்துருப்பாள் கிரச்சீஃப், அதுவும் அவர்கிட்ட இருக்கு. இவளுக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல. பட் இருந்தாலும் அவ நம்பல. நீங்க எல்லாம் போய் சொல்றீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இளவரசர் ஒன்னா சாகல, கண்டிப்பா அவரோட தலை இல்ல இது, அதனால வேற யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்கன்னு இருக்க. கூட இருக்கிறவங்களா இல்ல இது உண்மைதான் அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் இளவரசர் அப்படி சாக மாட்டார்னு, எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. வந்தது ஒண்ணு இளவரசர் இல்ல, வேற யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க முன்னாடி. இவ அவ்வளோ நம்பிக்கையா பேசினாலும் வீட்டுக்குள்ள போய் அழுதுகிட்டு இருக்கா. ஒருவேளை நிஜமாலுமே எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. ஒருவேளை மேல் லீடு எப்பவுமே சாகக்கூடாதுல ஒரு டிராமால, செத்துட்டா என்ன பண்றது, எப்படியாச்சும் நான் அதை தடுத்து நிறுத்தி ஆகணும்ட்டு இது நான் க்ளூ கிடைக்குதான்ட்டு இவ தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி கிடைக்குது. என்னடா லெட்டர் இது அப்படின்ட்டு இருக்கும்போது இளவரசர் அவரோட கைப்பட எழுதியிருப்பாரு. என்னன்னா, இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில எப்பவுமே வேட்டனே சுத்திட்டு இருந்தேன். அரசரோட பேச்சை கேட்டு நான் இது வரைக்கும் ஒரு கைப்புள்ள மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா முதல் முறையா நான் உன் வாழ்க்கையில வந்தேன், நீ என்னோட வாழ்க்கையில வந்த, அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கை மாறிச்சு. நீ மட்டும் வரலன்னா நான் மனுஷனாவே இருந்திருக்க மாட்டேன்ட்டு போருக்கு இவர் கிளம்பினார்ல. அப்போ கூட நம்ம ஹீரோயினை விட்டு போயிடக்கூடாது, அவளுக்கு எந்த வாழ்க்கையோ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ற ஒரே நினைப்பு தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ நான் போருக்கு போறேன், வருவனா தெரியலன்ட்டு அவர் ஃபீல் பண்ணி எடுத்துட்டு இருக்க. அதே மாதிரியே இப்போ பிரசன்ட்டை காட்டுறாங்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா அந்த பார்டருக்கு சேஃபாக போய் ரீச் ஆயிட்டாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுகளை டக்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரோ உடனே எடுக்கிறாரு அவர் படையை கூட்டிட்டு போய் எத்தனை பேர்த்த அடிக்க முடியுமோ அத்தனை பேர்த்தி அடிக்கிறாரு. பட் யாரையுமே பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனாக கொல்லணும்ட்டு வரல, சும்மா வாழை மட்டும் வாத்தி வீசி வீசிட்டு இருக்காரு. அப்போ எவனோ ஒருத்தனை ஜஸ்ட் மிஸ் கொல்லலான்னு போயிருக்கும் போது அவனை கொல்லாம கொண்டு விட்டுருப்பாரு. உங்க தலைவர் எங்க இருக்கான் சொல்லு அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு இவர் மேலே ஏதோ ஒரு அம்பு வந்துருச்சு. அம்பு விட்டது வேறு யாருமே இல்லை, அவங்களோட தலைவர் இருக்கான்ல அவன் தான். இருக்கிற எல்லா ஆளைகளும் பிடிச்சி வச்சுட்டு கரெக்டாக அவன் லாக் பண்ணிடுறான். பார்த்தோன்னே இளவரசரை, இதுக்கு மேலே நீ உயிரோடு திரும்பிடுவியா, என்னோட எல்லைக்கே வந்துட்டல, உனக்கு எவ்வளோ தைரியம்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரே போட இளவரசரை போட்டுடுறான். அங்கே இளவரசர் கிட்டத்தட்ட உயிருக்கு தப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவர் எழுதியிருக்க லெட்டர் படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் காப்பாற்றி ஆகணும், லெட்டர் வேறு இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காளேன்ட்டு இவ்வளோ பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஹியூனை காட்டுறாங்க. அவனும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா அன்னைக்கு இவன் இளவரசரை பார்த்துட்டு இருப்பான், பேசிட்டு இருப்பான்ல. அப்போ இளவரசர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் போருக்கு போகிறேன், எனக்கு எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இளவரசி என்னை இவன் தான் பார்த்துக்கணும், தயவு செஞ்சு அவளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இரு, அவளை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சிட்டு இவன் இளவரசருக்கு எதனா ஆயிருக்குமான்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரியே சுற்றிட்டு இருக்க. அங்கே அரசரை தான் காட்டுறாங்க. அவரு பார்த்தீங்கன்னா அந்த படுத்தி ஆயிட்டாரு, கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கூட ஆயிட்டாரு. என்ன அரசே உங்களுக்கு ஆச்சு, எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு யூகோ சொல்கிறான். இந்த மாதிரி இளவரசர் செத்துட்டாரு அப்படின்ட்டு இவனே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க. அரசருக்கு ஒரே ஷாக்கு, என்னது இளவரசர் செத்துட்டாரா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், அவரோட விதி போல அவர் அங்கே போய் இறந்துட்டாரு, நம்ம ஜெயிச்சு வருவாருன்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சேன்னு இருக்க. அங்கே அரசருக்கு ஒரே பயம், இவ்வளோ நாள் அவன் தான் என்னை பாதுகாத்துட்டு இருந்தான், இனிமேல் என்ன பண்ணுவான், நான் முன்ன மாதிரி கூட நல்லா ஹெல்த்தா இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கும் உடம்புல ரொம்ப சரியில்லாமல் போயிட்டு இருக்கிறதுன்ட்டு அவர் பேசிட்டு இருக்க. அப்புறம் தான் இகு சொல்கிறான், இந்த இப்போ நீங்கள் அரசரை மாற்றி ஆகணும், அது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு இருக்க. அரசருக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ மட்டும் ராஜ்யம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களோட உடம்பு சரியில்லைன்னு நினச்சிட்டு எல்லாரும் வந்து ராஜ்யத்தை கைப்பற்றிடுவாங்க, நீங்கள் அரசர் இப்போ மாற்றி ஆகணும்ட்டு அவன் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்கார்ல, அவளும் போய் ஹியூன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இளவரசரை பற்றி தகவல் வந்திருக்கு, கவனிச்சிங்களான் இருக்க. ஆமாம், எனக்கும் நம்பிக்கை இல்லை, எப்படியாச்சும் நம்ம அரசருக்கு உதவி செஞ்சே ஆகணும், இளவரசருக்கு எப்படியாச்சும் படை அனுப்புறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. நான் எப்படியாச்சும் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு இளவரசி சொல்லிட்டு இருக்க. ஆனால் ஹியூன் சொல்கிறான், இந்த மாதிரி அரசருக்கு ஏற்கனவே தெரியும் அந்த இடம் எவ்வளோ டேஞ்சர்னு, தெரிஞ்சேதான் இளவரசர் அனுப்பி வச்சிருக்காரு, கண்டிப்பாக ஆளுகள் எல்லாம் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் நான் ட்ரை பண்ணுறேன்ட்டு போயிட்டா. ஆனால் ஹியூன் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா இருக்காரு, அவர் வீட்டுக்கு விட்டே வெளியே அனுப்ப மாட்டாரு. இப்போ மட்டும் நீ போனா அவ்வளவுதான், நீ உன் குடும்பத்தை ஏமாத்திட்டு போன மாதிரி ஆயிடும், இளவரசர் குடும்பத்தை ஏமாத்திட்டு தான் போயிருக்காங்கிற மாதிரி அவர் மேல பழிய தப்பா போட்டுக்கிட்டு இருக்க. ஹியூன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க அந்த கூலிப்படையில் இருக்கீங்க தானே அப்படின்ட்டு. அவன் பாத்தீங்கன்னா அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா இதுக்கு மேல போனா உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ட்டு கத்தி நீட்டிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், இதுவே எங்க அம்மாவா இருந்தா கண்டிப்பா இப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, எங்க அம்மா இல்லைன்னு ஒரே காரணத்துக்காக தானே நீங்க ஆட்டி படிச்சுட்டு இருக்கீங்கன்ட்டு இவன் அப்படியே அவங்க அப்பாட்ட பேச. அவங்க அப்பாக்கே ஒரு நிமிஷம் எமோஷனல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த படையை வச்சிருக்கீங்களா, அதனாலதான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை, இளவரசர் பந்தானா இல்லையான்னு கூட தெரியல, அரசர் என்னன்னு தெரியல, இப்போ நிலைமையே மோசமாக இருக்கு, எல்லாத்துக்குமே உங்களால தான் காரணம், இனிமேல் நான் அப்படி விட மாட்டேன், சரி பண்ண போறேன்ட்டு ஹியூன் பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்க. அப்புறம் தான் ஹீரோயின் இருக்கால, அவளும் போய் ஈகோட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி அரசர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்போ நான் எனக்கு பதிலுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டா, என்னடா இது அப்படின்ட்டு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் இளவரசர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு கண்டுக்கவே தேவையில்லை, நீ எனக்கு சொந்தமானவன்ட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வேற பதட்டம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுனே தெரியலன்ட்டு. நீங்க என்னதான் இருந்தாலும் சரி கல்யாணமான பொண்ணு இப்பெல்லாம் பண்ண
பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் அவருக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும் இது எல்லாத்தையும் பாஸ்ட்டில் அவர் அப்படி பண்ணாருன்ட்டு, ஆனால் அது எல்லாமே அரசர் சொல்லி தான், அவர் ஒன்றும் வேணும்னே பண்ணலன்ட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என்னோடது, ஆனால் இப்போது அவங்ககிட்ட நீ இருக்க, எனக்கு அது பிடிக்கல, கண்டிப்பாக இளவரசர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிப்பேன், உன்னையும் தான் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். நீயும் இந்த கூலிப்படையில் இருக்க தானே அப்படின்ட்டு ஹீரோயின் கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்டுறா. ஓ உனக்கு தெரிஞ்சிருச்சா, சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு போல, நான் தான் இளவரசர் அனுப்பி வச்சுட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் எல்லாமே உன்னோட பிளான் தானே, இப்போ நீ ராஜ்யத்தை கைப்பற்றலாம், அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இவ ஓங்கி ஒரு அரவற்ற பாருங்க, எப்பயா இருந்தாலும் சரி நான் இளவரசருக்கு மட்டும்தான், யார் என்ன நினைச்சாலும் மாற்ற முடியாதுன்ட்டு இவ பாட்டுக்கு போறா. அவ்வளோ திமிராயிடுச்சா உனக்கு அப்படின்ட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மீட்டிங்கை கூட்டிடுறாங்க. அரசரவங்க எல்லாத்துக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு இருக்க, என்னது அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அரசர் இளவரசரை மாற்ற போறாருன்ட்டு யுகுக்கு பட்டம் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாத்துக்கும் ஷாக்கு, என்னடா இது திடுதிப்புன்னு அரசரை மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க, சில பேர்லாம் எதுக்குறாங்க, இந்த மாதிரி டக்குன்னு மாற்றக்கூடாதுன்ட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் யுகு பார்த்தீங்கன்னா இளவரசர் நம்மளை துரோகம் பண்ணிட்டாங்க, ராஜ்யத்துக்கு கண்டிப்பாக அவர் பெருமை சேர்ப்பாருன்னு போனாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக இப்போ எல்லாத்தையும் காலவாரி விட்டுட்டான். இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாரும் இளவரசரோட கூலிப்படையில் இருக்கீங்க தானே அப்படின்ட்டு, யாராச்சும் சப்போர்ட் பண்ணா கூட இளவரசரோட கூலிப்படையில் இருக்காங்க அப்படின்ட்டு இவனோட படையை அப்படியே மாற்றி விட்டுறான். அங்கே அரசர் என்னமே எதுவுமே இல்லாமல் இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹியூனு பார்த்தீங்கன்னா இவன் பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் எப்படியாச்சும் அடக்கி ஆகணும்னு இருக்க, பின்னாடி காவலர்கள்லாம் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னு பார்த்தா ஹீரோயின் இருக்கால, அவளை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. இந்த மாதிரி கூலிப்படையில் இருக்காங்களே அவங்களோட பொண்ணு, உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு, அரசரை கொள்றதுக்காக நீங்களாம் பிளான் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி இருக்குல்ல அதையவே ஃபுல்லாக கைது பண்ணிட்டாங்க. எதா இருந்தாலும் அரசரோட கட்டளை படி தான் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பாவோட நம்ப முடியல, ஆமா அரசரோட உத்தரவு தான் இதுன்னு இருக்க, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி போயிருக்காங்க. இங்கேதான் அவரோட லெட்டர் வேற எழுதி கொடுத்துருக்காரு. என்னன்னா இந்த யுகு இருக்கான்ல அவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டா கூலிப்படையெல்லாம் நடவிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன பண்றது, எல்லாத்தையும் சிறையில் போட்டுடலாமான்னு கேட்டிருப்பான். அரசரும் பார்த்தீங்கன்னா போட்டு உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் இதுதான் சாக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃபேமிலியை பழி வாங்கலாம் நல்லாவே டிசைட் பண்ணிட்டான். அதனால தான் வேணும்னே கூலிப்படையெல்லாம் அவன் மேலே போட்டு அவங்களோட குடும்பத்தையே கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின்லாம் கதறிக்கிட்டு இருக்கா, என்னால என் குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு இப்போ இளவரசர் வேணும், இப்போ இளவரசரை நான் எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்ட்டு. அவளுக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இவ மட்டும் போலனா கதையில் எதனா மாற்றம் வந்துடும், இளவரசரே செத்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அவரோட ஞாபகம் மட்டும்தான் அவளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றியே ஆவேன், நான் எதனா ஒரு வழி பண்ணி ஆவன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாமல் அழுதுகிட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பயந்தா பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எப்படியோ அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு, அதே மாதிரி இப்போ குடும்பத்தையே லைவ்ல அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. அப்போ என்னதான் நடக்குதுன்ட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா மன்னிச்சிருங்க, என்னால் இந்த கூலிப்படம் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க, என்னால் எதுவும் காப்பாற்ற முடியலன்ட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க குடும்பமே விட்டுருங்கன்ட்டு கதறிக்கிட்டு இருக்கு. ஆனால் யுகு பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட முதலையே சொன்னேன்ல என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு, பாத்தியா நீ ரிக்ரெட் பண்ணிட்ட, இப்போ பாரு இந்த முடிவு உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்ட்டு, நான் சொல்லும் போதே கேட்டுக்கலான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ உன் குடும்பமே உன்னால சாக போகுது அப்படின்ட்டு இருக்க. இவன் நிறுத்துன்னு கதறிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் கேட்பானா, இப்போ நீ கண்ணு முன்னாடி உட்காந்து பாரு, என்னை பகச்சுக்கிட்டா உனக்கு என்ன நிலைமைன்ட்டு தெரியும் அப்படின்ட்டு ஆளுகளை கூட்டிட்டு வந்துட்டான். ஒருத்தரா கொல்லுங்க அப்படின்ட்டு இருக்க. இங்க குடும்பமே உட்காந்து கதறிக்கிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா கொல்லலான்ட்டு போறான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம கதறிக்கிட்டு இருக்கேன்ட்டு அதோட கதை அப்படியே பாஸ் ஆகுது. யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு அசைவு கூட இல்லை, எல்லாம் அவங்க அப்பா ஷாக்கு அவங்க அம்மா ஷாக்குன்னு இருக்க. இங்க கதை படிச்சுட்டு இருக்காங்களே, அப்போ சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நியூஸ் வருது. என்னடா இது இந்த நேரத்துலயா சர்வர் டவுன் ஆகணும்ட்டு எல்லா மக்களும் இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்களே, அவங்க எல்லாம் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது, இப்போ கதை தெரிஞ்சே ஆகணுமேன்ட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ பிரசன்ட் உலகத்துல வந்திருக்கா. என்னடா இது என்னோட ரூம் மாதிரியே இருக்கு, நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவ ஒரு ஷாக்ல இருக்க. ஆப்போசிட்ல அவளை மாதிரியே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இவளுக்கு அதுக்கு மேல ஒரு ஷாக்கு, என்னடா இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ தான் ரியலான ஹீரோயினா அங்கே இளவரசர் கூட இருக்க வேண்டியதா அப்படின்ட்டு இருக்க. ஆமா நீ தான் ஒருவேளை உண்மையான ஹீரோயினா கதை படிச்சுட்டு இருப்பாளா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் மாறாட்டம் இருக்குல்ல அது நடந்ததை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரே ஒரு சின்ன தாயத்து தான். நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளுக்கு எப்படியாச்சும் இந்த கதைக்குள்ள போகணுன்ட்டு ஒரு ஆசை. அந்த இதில் ஒரு தாயத்தை பார்த்து சும்மா புலம்பிட்டு இருப்பா. பட் அங்கே கதைக்குள்ள இருக்க ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே வாழ்க்கை வாழ்ந்து போர் அடிக்குது, எப்படியாச்சும் நான் வேற ஒரு உலகத்துக்கு போனால் நல்லா இருக்கும்ட்டு அவளும் ஒரு வேண்டுதல் விட்டுருப்பா. ரெண்டு பேரும் ஒரே தாயத்தில் வச்சு வேண்டங்காட்டி தான் இப்போ ரெண்டு பேரும் ஆள மாறி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. நான் கூட ஸ்விட்ச் ஆனதெல்லாம் நம்பலை, ஆனால் நிஜமாலுமே இதெல்லாம் உண்மைதானான்ட்டு ரெண்டு பேத்துக்கு ஒரு ஷாக்கு. ஆமா ஆனால் எப்படி இருக்கா அப்படின்ட்டு இருக்க. இப்போ எப்படி நான் இங்கே வந்துட்டு இளவரசி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த கதையை பாரு, சர்வர் இப்போ டவுனில் இருக்கு, அதனால எல்லாரும் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் சர்வர் ரெடி ஆகிற வரைக்கும் இப்படி இருக்கும்னு இருக்க. ஒரு வேளை கதைப்படி நான் செத்துட்டேன்னா இளவரசர் செத்துட்டாருன்னா என்ன ஆகுறது, எதனா நடக்குமா, உனக்கு எதனா தெரியுமான்னு இருக்க. ஆமா என்ன வேணாலும் நடக்கலாம், பட் அதுக்குள்ள நீ ஸ்டோரி ரீரைட் பண்ணணும், இல்லைன்னா இளவரசரை கொள்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா கத்தி மேலே கலத்தை வச்சுட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ மட்டும் நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்க. இளவரசர் கடைசியாக நம்ம ஹீரோயின் கொடுத்துருப்பா பார்த்தீங்களா அந்த
தாயத்தை தான் போட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் நான் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சபதம் போட்டிருக்கேன், அதே மாதிரியே நான் கொல்ல மாட்டேன், என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக ஹீரோயினுக்கு தான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை நினச்சிட்டு இருக்க, இவன் கத்தியை தூக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த சமயத்தில் இந்த பாசாச்சில் அதே மாதிரியே ஒரு கிரகணம் வர மாதிரி காட்டுறாங்க. இளவரசரோட கதையும் அங்கே நின்று போன மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இருக்க ஒரே சாய்ஸ் எப்படியாச்சும் இளவரசை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த உலகமே நின்று போயிருக்கும், நீ நினச்சா இப்போ கதையை மாற்ற முடியும், நீ தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ட்டு ரியல் வேர்ல்ட் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இளவரசருக்கு எப்படியோ அவருக்காக அழுகிற மாதிரியாச்சும் ஒருத்தவங்க கிடைச்சாங்களே அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், இதுதான் ஒரு நல்ல சான்ஸ், நீ எதனா ஒரு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 1 மணி நேரம் கிட்டத்தட்ட கவுண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சர்வர் ரிப்பேர் ஆகிடும்ட்டு. இப்போ 1 மணி நேரத்தில் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்க. நீ தான் நல்லா யோசிக்கணும், இப்போ முடிவெல்லாம் உன் கூட தான் இருக்காங்க. இப்போ மட்டும் அவள் போகலன்னா ஒரு வேளை கதையெல்லாம் பாசிட்டிவாக மாற்றலைன்னா உலகமே அழிஞ்சிரும்ட்டு புலம்பிட்டு இருக்கும்போது தான் அப்போ அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே சரி நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு, நீ அவன் இல்லை அப்படின்ட்டு. இந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஹீரோக்கு ஒரு மாயம் பண்ணியிருப்பான், ஹீரோயினுக்கும் இந்த தாயத்தெல்லாம் இருக்குல்ல, அது வித்தது இந்த பையன் தான். இவன் தான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறான், வந்துட்டிங்களா, நான் தான் இந்த கேமோட கிரியேட்டர், இந்த அனிமே இருக்குல்ல அதை நான் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன்ட்டு. இப்போ தான் அந்த பையன் தான் ரைட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீ என்னதான் எண்டிங் வச்சிருக்க அப்படின்ட்டு இருக்க. அது தெரியாது, இப்போ சர்வர் டவுனாக இருக்குல்ல, அதனால இப்போ 1 மணி நேரம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீ என்ன வேணாலும் மாற்றிக்கலாம், நான் வேணா உனக்கு ஒரு டைம் தரேன், நீ என்ன வேணாலும் எழுதிக்கோ, பட் 3 சென்டென்ஸ் தான் இருக்கணும். ஆனால் அந்த 3 சென்டென்ஸில் நீ உன் உலகத்தில் என்ன வேணாலும் மாற்றம் பண்ணணும்னு நினச்சனா பண்ணிக்கோ, இதை உன்னோட சாய்ஸ் எப்படின்ட்டு யோஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா 3 சென்டென்ஸ் தான் எழுதணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியாச்சும் கதையை நல்லா பாசிட்டிவாக எழுதி ஆகணும்ட்டு அவ்வளோ டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. பட் என்னதான் இருந்தாலும் சரி 2 சென்டென்ஸில் அடுத்த கதையை எப்படி முடிக்கிறதுன்னு உனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நல்லா பொறுமையாக யோசிச்சுட்டு இருக்க. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நல்லா யோசிச்சு எழுது அப்படின்னு ரியல் வேர்ல்ட் ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் எழுதுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக இளவரசரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அதை ஒரு டைப் அடிச்சிடறா. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவளை இப்போ கொள்றது தானே சீனே. அப்போ கரெக்டாக ஏதோ ஒரு இருக்குல்ல பி மாதிரி அது வந்துடணும். வந்த உடனே அதுக்கு வெட்டுறவன் இருக்கான்ல அவனோட கண்ணில் பட்டறணும். அதனால அவன் வெட்ட முடியாமல் ஃபர்ஸ்ட் அவஸ்தப்படணும் அப்படின்ட்டு கதையை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா. அவன் வெட்ட வரான்ல, அவனோட கண்ணை அதே மாதிரியே அந்த வந்து கொட்டிடுற. இன்னொரு பக்கம் ஈகு கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்கான், டே அடுத்து கொல்லணும்டா அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு வேர்டு சொல்றா. அந்த வேர்டு கேட்டோன்னே அவன் ஷாக் ஆயிட்டான். இதுக்கு மேலே நான் உண்மையெல்லாம் ஓப்பனாக சொல்லணுமா என்னன்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. ஈகுக்கு பேச்சு மூச்சே இல்லை. அப்படி என்ன வார்த்தை அப்படின்னா இந்த கிரஷன்ல இருக்கால பார்த்தீங்களா ஹீரோயின், அவ தான் சொல்லியிருப்பா, உனக்கு எதுனா ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லு, ஏன்னா இது இந்த கூலிப்படை இருக்காங்களே அந்த தலைவரோட ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வெளியே வந்துச்சுன்னா இகு மாட்டிப்பா அப்படின்ட்டு அவ தான் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருப்பா. அதை கேட்டோன்னே இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நல்ல விவரமாக தான் இருக்க போல, கரெக்டாக இப்போ ஞாபகம் வச்சு சொல்கிறேன் இருக்க. நீ ஒரு வேட்டை நாய் தானே, ஆனால் இளவரசர் ஒரு சூழ்நிலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ எல்லாத்தையும் வேணும்னே தெரிஞ்சு தானே பண்ணிக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக உனக்கான தண்டனை நான் வாங்கி கொடுப்பேங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இவரும் அதை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ எல்லாமே இவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே இருக்கு, எல்லா மக்களும் உன் கூட தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு இருக்க. நீ என்ன என்னோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கியா, இந்த வார்த்தையை நீ பத்திரமா வச்சுக்கோ, நீ உன்னை காப்பாற்ற தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுற அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹியூனெல்லாம் இருக்கான்ல, அவன் ஊருக்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் மறுபடியும் திரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம இளவரசருக்கு தான் உண்மையாக இருக்கணும், அவர் ஒன்றும் துரோகியெல்லாம் இல்லை, சூழ்நிலை இப்படி மாறிடுச்சுன்னு இருக்க. ராணியெல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கும் பயமாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அரசரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, நாடே எப்படியோ கொள்ள நடிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இகுவை நம்ம நம்பலாமா வேண்டாமான்னு கூட தெரியல. ஏன்னா அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசர் எப்படி மறுபடியும் ஒரு ரத்த வேட்டையை ஆரம்பிச்சாங்க, அதே மாதிரியே இவனும் பண்ணுற மாதிரியே இருக்கு. மறுபடியும் நாட்டுக்கு எதனா பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ராணி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. இளவரசர் என்னதான் இருந்தாலும் காணாமல் போயிட்டாரு அப்படின்ட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிறையில் அடிச்சிருக்காங்களே, கடகடன்ட்டு அவங்களை எல்லாம் இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து நடிகதில் உட்கார வச்சுட்டு இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அரசராகவே மாறிக்கிட்டான், அரசரவையில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ இப்போ என்ன கல்யாணம் படிக்கணும், உனக்கு அதுதான் கட்டலை அப்படின்ட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் செத்தால முடியாது அப்படின்ட்டு இருக்கா. நீ இந்த நாட்டோட ராணி ஆகலாம், என் கூட நீ நல்ல சொகுசான வாழ்க்கை வாழலாம், இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தானே அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிற மாதிரி இல்லை, இப்போ நீ மட்டும் ஒத்துக்கலைன்னா நான் வேற மாதிரி பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா எரோனுக்கு ஹீரோயின் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு கட்டளை இட்டுட்டு போயிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க. இன்னொரு பக்கம் இளவரசரை காப்பாற்றினாங்களா இல்லையானு தெரியாமல் இருக்கா அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், இன்னும் 3 எபிசோட்ல இந்த ட்ராமா முடிஞ்சிடும். அதனால வரக்கூடிய ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே பக்காவாக சொல்லியிருப்பான். அதை பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம சேனலில் ஒரு பக்காவான எஸ்லைன் சீசன் 2 மாதிரி ஒரு சூப்பரான கிரைம் ட்ராமா போட்டுட்ருக்கோம். அதோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.